நாள் வந்து டிஎம்கே, பாஜக அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தா நாம் தமிழருக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது. சொல்லப்போனால் யங் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே பசங்க லேடிஸ் ஃபுல்லாகவே நாம் தமிழருக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. இப்போ அதனால தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். சீமான் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாம் தமிழர் தான் கன்ஃபார்ம். இப்போ நீங்கள் மட்டும் தான் வாக்கு போட போறீங்களா? இல்லை, நம்ம குடும்பம் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாருமே சீமானுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. கன்ஃபார்மாக அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த டைம் கார்த்திகா தான் இங்கே நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க. கம்யூனிஸ்ட் வந்து தொடர்ச்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா இல்லை நாம் தமிழர் கட்சி கார்த்திகாவுக்கு இருக்குமா? கண்டிப்பாக கார்த்திகாவுக்கு தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த டைம் ரொம்ப சப்போர்ட் இருக்குது. இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் இவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் ஒரு எக்ஸ்மேன். நான் ஒரு சீமானோட கருத்துக்கள், அதாவது இயற்கையை சார்ந்த கொள்கையில் வந்து அவர் பரப்பிட்டு இருக்கிறதுனால அவர் மேலே ஈர்க்கப்பட்டு அவங்க கூட்டமெல்லாம் எங்கே நடக்குது அங்கெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன். என்ன மாதிரி மக்களோட ஆதரவு இருக்குன்னு செஞ்சுக்கிட்டு நான் போகிற இடத்துலலாம் வந்து இப்போ உள்ள முதல்ல இருந்த மாற்றத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் நிறையா வந்து இங்கே திரும்பி இருக்குது. பிசிகேவோட ஓட்டும் நம்ம நிறையா திரும்பி இருக்குது. அதுபோல் டிஎம்கேட ஓட்டும் திரும்பி இருக்குது, ஏடிஎம்கே ஓட்டும் திரும்பி இருக்குது. இது பெரிய ஒரு மாற்றம். நீங்கள் யாருக்கு நான் வாக்கு செலுத்தலான் இருக்கீங்க இந்த முறை? திமுக அதிமுக பல பேர் நின்றுட்டாங்க. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு முக்கிய பிரச்சனை காவேரி பிரச்சனை தான். அது ரெண்டு கட்சியுமே பேசுறதுக்கு இல்லை, அதை பற்றி போராடுறதுக்கும் தயாராக இல்லை. அதனால் மண்ணை நேசிக்கிறவங்க, காவிரியை நேசிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பேசுறதுக்கு ஆள் இல்லையே, அவர் பேசுவார். இவங்க பேசுகிற பேச்சில் எல்லாம் வெளிநடப்பு அவங்க பண்ணிவிடுவாங்க. ஒரு கேள்வி கேட்டால் இவங்க தான் வெளிநடப்பு பண்ணுறாங்க பதில் சொல்ல முடியாமல். ஆனால் நம்ம அண்ணன் பேசினார்னா எல்லாம் வெளிநடப்பு பண்ணிவிடுவாங்க. அது நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா மண்ணை நேசிக்கிறவர் நம்ம சீமான் தலைமையில் வராரு. அதனால் எல்லாமே மண்ணை நேசிக்கிறவங்க சுற்றுச்சூழல் நேசிக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு